இன்னைக்கு நம்ம ஊர்ல 12th ரிசல்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல காலைல பார்த்திருந்தேன். இந்த வீடியோ வந்து யாருக்காகனா 12th எக்ஸாம்ல வந்து தோல்வி அடைஞ்சவங்களுக்காக தான். என் லைஃப்ல நடந்ததே நான் ஒன்று சொல்றேன். ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நல்லா படிக்கிறவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், சுமாரா படிக்கிறவன் இருப்பான். நான்லாம் சுமாரா படிக்கிற கேஸ், ஏதோ தத்தி படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். என் செட்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க நல்லா படிக்கிற பசங்க, 1100 1110 சம்திங் அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், ஊர்ல ஒரு பையன் ஒருத்தன் தான். அவன் வந்து 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். நாங்கெல்லாம் காலேஜ் போயிட்டோம், 4 இயர் படிச்சு முடிச்சோம். அடுத்த அட்டம்ப்ட்லேயே 12th கிளியர் பண்ணி அவனும் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஊர்லயே பெரிய ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணா. நாங்கெல்லாம் இங்க யுஏஇ வந்துட்டு ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என் ஃப்ரெண்டு இங்க வந்து இங்க யுஏஇல எடுத்துக்கிட்டோம்னா அபுதாபில அட்னாக்குங்கிறது வந்து பெரிய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி. அப்ப அந்த கம்பெனில என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றான். அவனுக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருந்துச்சு. கொஞ்சம் படிக்கிறதுல அவனுக்கும் தடங்கள் ஏற்பட்டுச்சு. எல்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி படிப்பு தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குன்னு நம்பி படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். இன்னைக்கு வந்து நல்லா படிச்சவன், சுமாரா படிச்சவனை விட ஃபெயிலா போன என் ஃப்ரெண்டு வந்து எங்க எல்லார விடவும் நல்ல பொசிஷன்ல இருக்கான். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோல்வி அடைந்த யாருமே வந்துட்டு மனம் தளராதீங்க. இந்த ஃபெயில் பாஸ் வந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போறதும் கிடையாது. ஆனா படிப்பு உங்க வாழ்க்கையை கண்டிப்பா தீர்மானிக்கும். 12th ஃபெயில் ஆயிட்டோன்னுமே எனக்கு படிப்பு வேணாங்கிற முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. படிப்பு என்னன்னாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கை கொடுக்கும். அந்த படிப்பு மட்டும் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. லைஃப் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. படிச்சவங்களுக்கு படிச்சிருங்க, அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.